ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்ஸு பிளிங்கிட்டு, இன்ஸ்டாமார்ட்டு, ஜெப்டோ இந்த மாதிரி இதிலலாம் வந்து இந்த தீபாவளியொட்டி தான்த்ரேஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் வந்து 10 மினிட்ஸ் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. பட் ரீசெண்டாக வந்து நமக்கு கோல்டு ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் வந்து பெர் கிராம் வந்து 12,300 வரையும் போயிட்டு இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 1200 கம்மியாகி இருக்குது நமக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த காயின்ஸ் வந்து அவங்கக்கிட்ட பழசு ஸ்டாக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காயின்ஸ் எல்லாமே வந்து 1 கிராம் காயின், 500 மில்லிகிராம் காயின், 24 கேரட்டு இது எல்லாமே உள்ள காயின்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஆஃபர் ரேட்டில் போடுற மாதிரி போடுறாங்க அவங்களுக்கு. அவங்களுடைய ஃபிக்ஸட் ரேட்லேருந்து ஒரு 25% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதை ரீசெண்டாக ஒரு 2 ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதை பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தீங்க. அதில் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் காயினில் வந்து 999 மென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஜாய் அலுகாஸோட காயின் வந்து 49 மில்லிகிராம் தான் இருக்குது, 500 மில்லிகிராம் இல்லை, 49 மில்லிகிராம் தான் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 490க்கு பதிலாக 49ன்னு போட்டாங்களா மிஸ்டேக்கானு எனக்கு தெரியலை கமெண்டில். இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னதுமே நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதை வீடியோவாக போட்டக்கப்புறம் அதை தான் ஷேர் பண்ணுறேன் நான் அவங்களுக்கும். ஸோ அப்படி ஷேர் பண்ணுறப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாய் அலுகாஸ் காயின் வந்து ஜிஆர்டி காயின் ஓவர் ஆனதுனால ஜாய் அலுகாஸ் காயின் வாங்கியிருந்தாங்க. ஸோ எஸ்டர்டே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கல்யாணோட காயின் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஜாய் அலுகாஸ் காயின் வாங்கினவங்க நம்மளுடைய பேஜில் வந்து அந்த கமெண்டை ரீட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. எனக்கு இது வந்து வெயிட் செக் பண்ணி கொடுப்பா, இது நல்ல காயின் தானா, இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த காயின்ஸை வாங்கி ஒரு கம்பேரிசன் வீடியோ போடலாம், நம்ம இதை கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ மார்னிங்கே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன், இந்த காயினோட வெயிட்டெல்லாம் செக் பண்ணிட்டேங்க, கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு அதிலே டெமோ காமிச்சிருந்தேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாங்க, ஒரு காயினையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி அதை சீல் எப்படி இருக்குது, இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ, இது வந்து 500 மில்லிகிராம் அக்குரேட்டாக இருக்கா, இதில் வந்து 999 இருக்கா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. மெயினாக வந்து ஹைப் பண்ண மறக்காதீங்க. அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஹைப் கொடுங்க. அப்படின்னா தான் நிறையா பேருக்கு அது போய் ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு காயினோடையும் வெயிட்டு, அதுக்கப்புறம் அதோடைய பியூரிட்டி, இது எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஜிஆர்டியோட காயின்ங்க. இது வந்து பிளிங்கிட் ஆப்பில் வந்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்கினது. ஸோ கவரை பிரிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த 2 கார்டை வந்து பிரித்து அந்த காயினை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது உங்களுக்கு. அதை விட இந்த ஜாய் அலுகாஸ் காயினை பிரிக்கிறதுக்கு இன்னும் போராட வேண்டியது இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. பட் கல்யாண் வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்து மேக்னெட்டிக் பாக்ஸ், உங்களுக்கு அது 3 நல்லா டப்புன்னு அப்படி மூடிக்கிடும், உங்களுக்கு அழகாக இருந்தது. இந்த பாக்ஸுக்காகவே ஒரு காயின் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை கூட வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இது வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து அவங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. நேற்று அவங்க ஆர்டர் போட்டு வாங்கினப்போ 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிவரி பர்சன் வந்து ஒருத்தன் கொடுக்க வந்திருக்காங்க. அது வந்து கோல்டுங்கிறனால 2 பேராக அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த பாக்ஸ் வந்து அந்த கவரை பிரித்து எடுக்கிற வரைக்கும் வீடியோ எடுக்கிறாங்க, அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வாங்கினவங்களும் வந்து ஒரு வீடியோ ப்ரூஃப்காக எடுத்துக்கிட்டாங்க போல். அது மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த கோடு எல்லாமே அவங்களும் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட் ஓகேன்னு சொன்னக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கோடு கொடுத்துக்குறாங்க. அந்த கோடை வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டெலிவரி பர்சனுக்கு வந்து ஓகேன்னு மெசேஜ் வந்து கிளம்பி போகிறாங்க அவங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, கல்யாண் அந்த இன்ஸ்டாமார்ட்டில் வந்தது ரொம்ப பாதுகாப்பாக தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த ஜாய் அலுகாஸ் காயின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜிஆர்டியில் ஆர்டர் போட்டேன்ல, அதை பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து காயின் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. பட் அவங்க ஏரியாவில் வந்து ஜிஆர்டி காயின் இல்லை, ஜாய் அலுகாஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு ஜாயலுகாஸ் காயினும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லக்ஷ்மியும் பிள்ளையாரும் சேர்ந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. ஸோ 3ஓட பேக்கிங்லேயுமே அந்த பேக்கிங் கவரில் வந்து இது வந்து ஒரு 999 பார் தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 தான் மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருந்தாங்கங்க. அப்போ வந்து 24 கேரட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 11,200 300 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாயலுகாஸ் காயின் வந்து நமக்கு வந்து அந்த எடை வந்து ஒரு 10 மில்லிகிராம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோடதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 மில்லிகிராம் 0.02 அதாவது 20 மில்லிகிராம் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களோட மந்த் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 7வது மாதங்க. 7வது மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 9,400 500 அந்த ரேஞ்சில் தான் 22 கேரட் இருந்தது. நமக்கு 24 கேரட்டுங்கிறது ஒரு 10,100 200 அந்த மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. அவங்களும் அதில் வந்து 999 பார் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கார்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஆர்டி காயின்லேயும் வந்து பின்னாடி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஜிஆர்டியோட மேனுஃபேக்சரிங்கும் பார்த்தீங்கன்னா 9th month 2025 போட்டிருக்காங்க. இவங்களும் 999 பார்னு போட்டிருக்காங்க. இவங்க டாலரன்ஸ் பார்த்திங்கன்னா 50 மில்லிகிராமுக்கு முன்ன பின்ன இருக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் ஏன் அவங்க வந்து மார்க்கெட் ரேட்டை விட இப்போ கம்மியாக அவங்களால இதை வந்து சேல் பண்ண முடியுது அப்படிங்கிறது. மேக்ஸிமம் இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து 7th month 8th month 9th month அப்போ ப்ரொடக்ஷனில் வந்ததாக போட்டிருக்காங்க அவங்க. வாங்க இப்போ காயினை எடுத்து காயினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு காயினாக. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நீங்கள் ஜிஆர்டி காயின் தாங்க. அதில் வந்து 500 மில்லிகிராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 999 ஃபைன் கோல்டு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடை முத்திரை எல்லாமே வந்து அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயலுகாஸோட காயின் தாங்க. இந்த காயின் வந்து ரொம்ப சைஸில் சின்னதாக இருந்தாலும் திக்னஸ் வந்து நல்ல கனமாக தான் இருந்ததுங்க. அந்த 500 மில்லிகிராம் அப்படிங்கிறது திக்னஸ் வந்து நல்லா கூட இருந்தது. பட் இந்த காயினில் எந்த இடத்துலையுமே இது 999 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை அவங்க. நான் சைடில் கூட செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சைடு வந்து விநாயகரும் லக்ஷ்மியும் என்கிரேவ் பண்ண மாதிரி இருந்தது. பின்னாடி வந்து அந்த ஜாயலுகாஸோட சிம்பிள் தான் வந்து பெருசாக என்கிரேவ் பண்ணியிருந்தது. நான் வந்து அந்த சைடில் கூட செக் பண்ணி பார்த்தேன். ஜிஆர்டி காயின்லலாம் ஒரு நேரம் அந்த சைடில் சுற்றி வரும் பார்த்திங்களா, அதில் கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன், இல்லை அது. பட் இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸோட கவரை ஓப்பன் பண்ணால் 2 பேப்பரை கிழிக்கிற மாதிரி சடக்குன்னு வந்துருச்சுங்க. பட் அவங்க பாக்ஸில் போட்டு கொடுத்தனால அந்த பாக்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. மேக்னெட்டிக் பாக்ஸு ரொம்ப நல்லாவே இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸோட காயினும் பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லிகிராம்னு எழுதியிருந்தாங்க. மேலே அந்த கல்யாணுக்குரிய சிம்பிள் போட்டிருந்தாங்க. கீழே வந்து 99.9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் போட்டிருந்தது. மேலே கல்யாண் KALYAN அப்படின்னு அந்த கடையோட நேம் எழுதியிருந்தது உங்களுக்கு. ஸோ கல்யாணோட காயினும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒரு 999 காயின், அதாவது 24 கேரட் அப்படிங்கிறது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 999க்கும் 91.6க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. 999 காயினில் ஒன்லி கோல்டு காயின் மட்டும்தான் செய்ய முடியும் சிஸ்டர். பார் அல்லது காயின் தான் செய்ய முடியும். 22 கேரட்டில் தான் ஜுவல்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி 999 பாராக வந்து சேர்த்து வைக்கிறப்ப ஃப்யூச்சரில் நம்ம அந்த 999 பாரை கொண்டு போய் நம்ம 916 காயினாக 916 ஜுவல்ஸாக மாற்றுறப்ப நமக்கு அந்த செய்குலி சேதாரங்கிறது வந்து இதிலே அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உண்டு. ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8% இதிலே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல 999க்கும் 91.6க்கும். ஸோ நம்ம ஒரு 8%ல் உள்ள நகை எடுக்கும் போதில் நமக்கு அந்த சேதாரம் இல்லாமல் நம்ம நகை எடுத்துடலாம். ஸோ காயினாக சேர்த்து வைக்கிறவங்க நீங்கள் வந்து 22 கேரட் சேர்க்க முடியலன்னா 24 கூட சேர்த்துட்டு வரலாம். ஸோ இந்த வெயிங் மிஷின் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுங்க. இதே மாதிரி உள்ள லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ரொம்ப லைட் வெயிட்டில் உள்ள இந்த காயினை வந்து நம்ம டேரெக்டாக செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு டிஜிட் தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு டிஜிட் தான் இருக்குங்கிறனால நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாமல் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் எப்போயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வேறு பொருள் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ரூபா காயின் வச்சுருக்கேன். இதோடைய எக்ஸாக்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 3.8 இருக்குது உங்களுக்கு. 3.8 கிராம்ஸ் இருக்குது இந்த 1 ரூபி காயினோடது. இப்போ இதுக்கு மேலே நான் இந்த காயினை வைக்கிறேன் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப எவ்வளோ கூடி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு. 4.3னா 3.8னா 9 10 11 12 13 5. ஸோ 5ங்கிறப்ப 500 மில்லிகிராம் வந்து நமக்கு கூட இருக்குது இதில் உங்களுக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த வெயிங் மிஷினே இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை. நான் வாங்கி 5 to 6 இயர்ஸ் கிட்டே ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி உள்ள ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வேணும் அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜிஆர்டி காயின்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட காயின். உங்களுக்கு அந்த லோட்டஸ் மாதிரி இருந்ததில் அதுதான். இது போடுறப்பையும் பாருங்கள் 3.8 + 0.5னா 4.3 வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு போட போகிறது ஜாய் அலுகாஸோட காயின். இதுதான் வந்து நிறையா பேர் வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து மாறுதலாக இருக்குதுன்னு சொன்னீங்க. பட் இதுவும் எக்ஸாக்டாக 500 மில்லிகிராம் இருக்க தான் செய்யுது உங்களுக்கு. இந்த வெயிங் மிஷின் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதுலலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரையும் கவர் பண்ணுற மாதிரி கூட கிடைக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஓவராலாக இந்த 3 காயினையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் நான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 உங்களுக்கு. நீங்கள் கேட்கலாம் மேலே ஒரு கிளாஸ் மாதிரி அந்த இது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கவர் மாதிரி, அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 0க்கு கன்வெர்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணுறோம். நம்ம மேலே ஒரு தராசில் தட்டு வைப்பாங்களா, அது மாதிரி தான் அந்த இது வந்து இந்த பேக்கேஜோட கவர் தான். அந்த கவரை தான் நான் வச்சு எப்போயுமே எந்த ஜுவல்னாலும் எடை போடுவேன் அதில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 உங்களுக்கு காமிக்குது. ஸோ கொஞ்சம் கிளார் அடிக்குதுங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1.5 கிராம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றின டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இது 999 பார் தானா, இது வந்து 24 கேரட் தானா அப்படின்னு கேரட் மீட்டரில் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே 2-3 கமெண்ட்லாம் வந்துருச்சு. கண்டிப்பாக நான் அடுத்து நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது ஷாப் விசிட் பண்ணுறேன்னா நான் வந்து கண்டிப்பாக ஜிஆர்டி காயின் வந்து ஜிஆர்டிலே கேட்டால் சொல்லிடுவாங்க. ஜிஆர்டிலே ஆல்ரெடி கால் பண்ணி கேட்டுட்டேன் நான். இந்த மாதிரி பிளிங்கிட் ஆப்பில் உங்கள் காயின் கிடச்சது, நான் வாங்குகிறேன், அது வந்து ஒரிஜினல் தானான்னு அவங்ககிட்ட கேட்டேன். ஆமாம் மேடம், எங்களோடது தான், எங்களோட பேக்கிங் தான், அது தாராளமாக வாங்கலான்னு சொன்னாங்க. ஜாய் அலுகாஸ்க்கும் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டப்போ எங்களோடது தான் சொன்னாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணில் ஏற்கனவே நான் சில்வர் காயின் வாங்கியிருக்கேன். அப்போயே கடைக்கு வெரிஃபை பண்ணது தான். கோல்டு காயின் சில்வர் காயின்லாம் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் கிடைக்கிறது எங்களோட ப்ராடக்ட் தான், நீங்கள் தைரியமாக வாங்கலான்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மீறி உங்களுக்கு டவுட் யாராவது இருக்குது வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே டேரெக்டாக கடையில் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அவ்வளோ டவுட் பட்டு நான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது யாருக்கும். நான் யாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் இதை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லலைங்க. எனக்கு இந்த ஆஃபர் ஓகேவாக இருக்குது. இப்போது விற்கிற விலைவாசியில் நமக்கு எங்கேயாவது யாராவது கம்மியான ப்ரைஸில் தந்துட மாட்டாங்களா, செய்குலி சேதாரம் இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஒரு மிடில் கிளாஸ் மனுஷி தான் நான். ஸோ எனக்கு தோன்றுறது இங்கே நிறையா பேருக்கு என்னைய மாதிரியே திங்க் பண்ணுற நிறையா பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்கோம். நமக்கு வீடு அட்ரஸ் தெரிஞ்சிருமே, நமக்கு அந்த கொண்டு வந்து கொடுக்குற பர்சன் வந்து அவங்களே வேறு மாற்றிட்டாங்கன்னா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியலைங்க. நான் ஒன்றும் 500 கிராம் வாங்கலை, 500 மில்லிகிராம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க வேண்டாம், நீங்கள் நேராக கடைக்கு போயே வாங்குங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து ஜிஆர்டியில் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த குட்டி ஸ்டட்டு, அதுக்கப்புறம் அந்த சின்ன பெண்டன்ட்டு, அந்த நியூ 500 ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் எல்லாமே சேஃபாக டெலிவரி ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அது ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப குட்டியாக தான் வந்திருக்கு. பட் ஓகே, நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.